யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு ஒரு 3 டேஸ் தொடர்ந்து லீவு. அதனால் ஐ எம் கோயிங் டு ரீட், ரிலாக்ஸ் பண்ணணும். என்னோட பர்சனல் லேப்டாப் நான் எடுத்தே வந்து ரொம்ப நாள் இருக்கும். இன்னைக்கான டாஸ்க்கு என்னெல்லாம் அப்படின்னா, ரொம்ப நாளாக அப்படி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே போகிறேன். பேஜ் பவுன் அப்படின்ட்டு ஒரு ரீடிங் ட்ராக்கர் ஆப் இருக்குது. குட் ரீட்ஸை விட ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் வந்து சூப்பராக உங்களோட ரீடிங் இதை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ரீட் பண்ணுறதுக்கு, என்ன ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் மற்ற ரீடர்ஸ் அந்த புக்கை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். அண்ட் யூ கேன் ஹேவ் அ புக்கிஷ் கான்வர்சேஷன் ஆல்சோ. ஏதாவது ஒரு பேஜ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா, அதே இடத்துல படிச்சுட்டு இருக்கோங்க, இல்லை ஏற்கனவே அந்த புக்கை படித்தவங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவாக, அது வந்து அந்த கம்யூனிட்டி ரொம்ப அழகான ஒரு இடம். இப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ரீடிங் ஹேபிட்டே ரொம்ப மாறின மாதிரி. ஏன்னா டெய்லி ரீட் பண்ணணும், டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 பேஜாவது படிக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப வந்து இதாக இருக்கேன். ஏன்னா அதில் ரீடிங் ஸ்ட்ரீக்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு புக் படிக்கும் போதும் அதை பற்றி ரிவ்யூ பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே போகும். அது ஒரு லெவல் மாதிரி ஒவ்வொரு லெவலாக நீங்கள் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். வந்துட்டு ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணி ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே அந்த டாஸ்க்லாம் எழுதி வச்சாதான் நமக்கு அது பண்ணி அந்த டிக் பண்ணும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். எழுதுகிற பழக்கம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டெய்லி ஒரு சென்டென்ஸாவது எழுதணும். அடுத்து வந்துட்டு இந்த ஜங்க் ஜேர்னல் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ஜங்க்கு சேர்த்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கூட ஃபுல்லாக இருக்குது ஜங்க்கு. அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அதை வந்து என் ஹஸ்பண்ட்டை வந்து பாதுகாக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அவங்க பார்க்குறப்பலாம் இது எதுக்கு குப்பை இருக்குது, இந்த பேப்பர் வேண்டாமே, இல்லை வேண்டாம், எனக்கு வந்து ஜங்க் ஜேர்னல் தேவைப்படும். ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு மொழிப்போர் நான் படிச்சுட்ருக்கேன். இந்த மொழிப்போரை வந்து முடிக்கணும் இன்னைக்கு. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறேன் இன்னைக்கு முடிக்கிறதுக்கு. இது ஒன்று தான் இப்போதைக்கு நான் படிச்சுட்ருக்குறது. எப்பயுமே கையில் ஒரு 4-5 புக் வச்சுருப்பேன் படிக்கிறதுக்குன்னு. ஏன்னா என்னோட ரீடிங் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது சீரியஸாக படிக்கணும் போல இருக்கும், திடீர்னு ஏதாவது ஃபன்னியாக, அதாவது பிரெயினுக்கு அவ்வளோ ஒர்க் கொடுக்காம ஜாலியாக படிக்கிற மாதிரி ஏதாவது புக். இதுதான் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ண அந்த லிஸ்ட்டு, குவெஸ்ட் தர்ஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ லிஸ்ட்டில் 131 புக்ஸ் இருக்குது. பார்ப்போம், இந்த எல்லா குவெஸ்ட்டையும் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை புக்ஸ் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அரை மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ ஒரு 14 புக்ஸ் கிட்ட செக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த சேனலில் வந்து என்னதான் புக் பற்றி பேசுறதுனாலும் ரொம்ப என்னோட மோஸ்ட் பாப்புலர் வீடியோ வந்துட்டு ஒரு சேலம் தட்டுவடை செட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி 200 வியூஸ் கிட்ட போய்கிட்டு இருக்குது. அதுதான் வந்து எப்பயுமே டாப் கண்டென்ட்டாக இருக்குது. ஒரு ஐஸ் டீ போட்டு பிடிக்குமா? யூனோ வாட்ஸ் த பெஸ்ட் பார்ட்? கலக் ஆகா, திவ்யமாக இருக்கு. இதுதான் நான் சொன்ன கூடை. பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் ஹெவி ஸ்டிக், இதை வந்து ஒட்டுறதுக்கு பேப்பரில், சிஸ்ஸர்ஸ் இந்த பேப்பர்லாம் கட் பண்ணுறதுக்கு, என்கிட்ட இந்த கிராப் சிஸ்ஸர் இருக்குது, அந்த ஷேப், அதாவது இந்த எல்லாம் கட் பண்ணல அது, அப்புறம் ரெகுலர் சிஸ்ஸர், அண்ட் ஒரு நோட் எதில் ஒட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு. நான் சும்மா ஒரு நார்மல் நோட்டு தான் எடுத்திருக்கேன், நத்திங் ஃபேன்சி, வழக்கத்தில். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜங்க் வேணும் நமக்கு, குப்பைகள். இந்த குப்பைகளை தான் நம்ம வந்து கட் பண்ணி ஒட்ட போகிறோம். இந்த டெஸ்க் ஸ்டாண்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் கிடக்குது, ஃபோன் ஸ்டாண்ட், இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஜங்க் ஜேர்னல் பண்ணுறது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு. இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து இப்படி தான் பண்ணணுன்ட்டு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் இந்த காஸ்ட்லியாக ஸ்டிக்கர்லாம் வாங்குவாங்க. அப்போல்லாம் நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு கையில் கிடைக்கிற பேப்பர் எதுனாலும் தூக்கி போடாமல் சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், கட்டிங் ஒட்டிங்க, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் போய் மொழிப்போர் புக்கு படிக்க போகிறேன். நீங்கள் இப்போ என்ன புக் படிச்சுட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. டாட்டா.